மாறன் சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல்ல ட்விஸ்ட்டான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ராகவன் வந்து ஒரு வார்த்தை வந்து கேட்குறாங்க. "மாறா, உனக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்காங்கிற மாரி கேட்டோனே, நம்ப மாறனுக்கு வந்து செம கோவம் வந்துருச்சு. ராமச்சந்திரன் முன்னாடி வந்து கோவப்பட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. வேற லெவல்ல ட்விஸ்ட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோயும் கேளுங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மாறன் வந்து எப்படி இருந்தாலும் ராகவன இந்த ஸ்டேஷன விட்டு தொரத்தணும். இல்லாட்டி யாரும் பார்த்து எதுவும் சொல்ட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "டேய் நீ போயிட்டு வாடா கடைக்குங்கிற" மாரி மாறன் வந்து சொல்றாங்க. அப்படியே வந்து தவழ்ந்து தவழ்ந்து போற மாரியே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ராகவன். உடனே வந்து அதிகாரி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. "நீங்களும் தானே வண்டியில உட்காந்துட்டு இருந்தீங்க. வேற யாராவது கடைக்கு வந்து போட்டும். ஏன் உங்களோட 2வது பையன் இருக்கானே கார்த்தி, அவன வேணாலும் கடைக்கு வந்து அனுப்பிச்சு வைங்க. இப்போதைக்கு கடைக்கு போ வேண்டிய அவசியம் இல்ல, தேவையும் இல்ல. எல்லாரும் இங்கேயே இருப்போம்டா" அப்படின்னு சொன்னோனே வந்து, அப்படியே எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவர் ஒருத்தர் வந்து வராங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தவர் தான். ராகவன் வந்து கார்லேருந்து இறங்குன விஷயம் எல்லாமே வந்து தெள்ள தெளிவா வந்து தெரியுது. அந்த இடத்துல அவருக்கு, "சார், எனக்கு நல்லா தெரியுது சார்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லா உண்மையும் இன்னைக்கு நான் சொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு சொன்னோனே, அப்படியே பேரெதிர்ச்சியா வந்து பாட்டமா நிக்கிறாங்க. நம்ம மாறன். 2 பேரும் வந்து நின்னுட்டு இருக்காங்க. நம்ம மாறனும், ராகவனும் பக்கத்து பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவர பார்த்தோனே வந்து கை கால்லாம் வந்து உதற ஆரம்பிச்சுருது. நம்ப ராகவனுக்கு உடனே அந்த கைய புடிச்சு, "அமைதியா இரு, படுத்தாத, நீயே எல்லாத்தையும் சொல்லிடுவ போல இருக்கே, சும்மானு இருடா" அப்படின்னு சொல்லி கேஷுவலா நில்லுங்கிற மாரி சொன்னோனே அப்படியே நிக்கிறாங்க. ராகவன் வந்து அப்படியே அந்த கார்லேருந்து இறங்குன விஷயம்லாம் அவருக்கு தெள்ள தெளிவா தெரியுது அந்த இடத்துல. உடனே, "ஆமா சார், இவரு தான் காரணம்னு" ராகவன பார்த்து கை காட்டுறாங்க. ஆனா, அவர் கை காட்டுனத பார்த்தோனே வந்து 2 பேருக்கு நடுவுல கை காட்டுனோனே, "மாறன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் போல இருக்கு" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க. ஆனா, மாறனுக்கு வந்து தெள்ள தெளிவா தெரியுது. இவன் உண்மையிலேயே வந்து சரியான ஒருத்தனா இருந்தா, ராகவன தான் கை காட்டியிருக்கணும். மாறன் வந்து தப்பா புரிஞ்சுகிட்டு, என்ன தான் கை காட்டுறாங்கன்னு அந்த இடத்துல வந்து நெனச்சுக்கிறாங்க. ஏன்னா, 2 பேருக்கு நடுவுல தான் அவரு வந்து கை காட்டுறாரு. "இவரு தான் சார் பண்ணாரு. நான் கண்ணால வந்து பார்த்தேன்" அப்படின்னு சொன்னோனே, எவனோ ஒருத்தன் பணம் குடுத்துருக்கான். அதனால தான் வந்து நம்பள கை காட்டுறான் போல இருக்குன்னு மாறன் வந்து புரிஞ்சுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. உடனே வந்து, "சார், இந்த விஷயத்துல யாரோ ஒருத்தவங்க பொய் சொல்லியிருக்காங்க. பொய் சொல்லிட்டு இருக்கான் சார்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வள்ளி வந்து, "நிச்சயம் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேங்கிற" மாரி கேட்டோனே, அந்த ஒருத்தர் வந்து கன்ஃபார்மா வந்து சொல்றாங்க. "எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார். கார்லேருந்து இவரு தான் இறங்குனாங்கன்னு ராகவன தான் கை காட்டிட்டு இருக்காங்க. ஆனா, மத்தவங்க எல்லாரும் வந்து மாறன தான் கை காட்டிட்டு இருக்கிற மாரி தெரியுது அவங்களுக்கு எல்லாருக்கும்." "சார், நான் எதுவுமே பொய் சொல்லல. அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு 9 மணி வாக்குல தான் இதெல்லாம் நடந்துச்சு" அப்படின்னு சொல்லி தெள்ள தெளிவா வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த பையனுக்கும், பாண்டியனுக்கும் சண்டை வந்து நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன வந்து இது எதார்த்தமா நடந்திருக்கும் தான் நான் நெனச்சேன். ஆனா, இந்த பையனுக்கும், நம்ம பாண்டியனுக்கும் சண்டை நடந்தது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இது ஒரு வேளை இப்படி நடந்திருக்குமோங்கிற மாரி நான் வந்து சொல்ல வந்திருக்கேன்னு சொன்னோனே, மாறன் வந்து கடுப்பாயி, "என்னடா நெனச்சுக்கிட்டு இருக்க? நான் எப்படா அவன வந்து அடிக்க போனேன்?" அப்படின்னு சொன்னோன தான், இவருக்கு வந்து தெரியுது. ஓ! அப்பனா வந்து ராகவன் வந்து மாறன் மேல வந்து பழி போட்டுருக்கானா? இது நமக்கு இப்ப தானே தெரியுது. சரி அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அவர் வாயே தொறக்காம அமைதியாயிடுறாங்க. அடி அடின்னு அடிக்கிறதுக்காக வராங்க. "சார், என்ன சார் நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னமோ நான் தான் ஏதோ கேம் விளையாண்டுருக்கேங்கிற மாரி சொன்னீங்கன்னு" சொல்லி அதிகாரி வந்து மாறன வந்து தடுக்குறாங்க. உடனே வந்து ராமச்சந்திரனால எதுவும் பேச முடியல. என் இடத்துக்குள்ள வந்து இவர் வந்து சொன்ன விஷயத்த தப்புன்னு சொல்லி இது மாரி அடிக்கிறாரு. இதுக்குன்னு தனியா பேப்பர்ல வந்து எழுதட்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "டேய் மாறா, இங்க வாடா" அப்படின்னு சொன்னோனே, இவனும் வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். நான் இதுவரைக்கும் பாண்டியன நேர்லயே பார்த்ததில்ல. அப்படி இருக்கும்போது, நான் எப்படி அவன் கூட வந்து சண்டை போட்டுருப்பேன்? "என்னடா பெர்ஃபார்ம் பண்றியா? பொய் சொல்லி என்ன உள்ள வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லி மாறனுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஓகே. இத வச்சு நம்ம தனியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி, பணத்த வந்து கறந்துற வேண்டியதுதான் ராகவன்ட்ட பேசிங்கிற மாரி அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு அந்த இடத்துல. உடனே வந்து அமைதியாயிடுறாங்க. வள்ளி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "அண்ணே, இதுக்கு பின்னாடி வந்து யாரோ ஒருத்தர் இருக்காங்க. இந்த அதிகாரி தான் வந்து கூப்பிட்டு வச்சு, இது மாரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு போல இருக்கு. மாறன் வந்து இப்படியெல்லாம் சண்டைக்கெல்லாம் போறவரே இல்ல." "ஓ! அப்படியாம்மா? சரி. நான் ரெடி பண்ண ஆளாவே இருக்கட்டும். ஓப்பனாவே சொல்றேன். கண்மணி, வீரா சொல்லுங்கம்மா. இவர வந்து முன்னாடியே நீங்க பார்த்தீங்களா இல்லையா?" அப்படின்னு சொன்னோனே, ராமச்சந்திரனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. "ஆமா மாமா. மொதல்ல வந்து இவரு தான் எங்களுக்கு வந்து கண்ல பார்த்தேன் நேரடியா" அப்படின்னு சொல்லி அந்த காரு, நம்பர் எல்லாத்தையும் வந்து இவரு தான் மாமா சொன்னாரு. இந்த விஷயத்துல நான் எப்படி வந்தேன்? இப்பவாவது நான் சொல்ற விஷயம்லாம் உண்மைன்னு தெரிஞ்சுக்கங்க. நான் வந்து ஏகப்பட்ட விசாரணை பண்ணி தான் எல்லாரையும் வந்து உண்மைய கண்டுபிடிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உங்க மேலலாம் எனக்கெல்லாம் பழி போடணும்னு அவசியம் இல்ல, தேவையும் இல்ல. என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து கேட்டோனே, "சரி சார், ஏதோ தப்பா நடந்துருச்சு. அமைதியா இருங்கன்னோனே." இப்ப மாறுன, நான் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா வந்து வழக்கறிஞர் வராங்க. இது மாரி பேப்பர் எடுத்துட்டு வந்தோனே, "ஓ! முன்கூட்டியே அது மாரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்பனாலே எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. சரி, இப்ப வேணா கூட்டிட்டு போங்க. அப்புறமேட்டு பார்த்துக்கலாங்கிற" மாரி சொன்னோனே,
எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. மாறனை பார்த்து செமையா வந்து கோவப்பட்டு ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் எங்க தான் போகுதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கும் அவனுக்கும் பாண்டியனுக்கும் எந்த விதத்திலயும் சம்மந்தமே இல்ல. நான் பார்த்ததே இல்ல. அவன் யாரோ ஒருத்தன் பணம் குடுத்ததுனால தான் இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது தான், கண்மணி வந்து அவர்கிட்ட வந்து பேசுறாங்க. இந்தாங்க இதில ஒரு ரூ. 10,000 பணம் இருக்கு. நான் உங்களுக்கு மாசம் மாசம் ஏதாவது பணத்த வந்து குடுத்துர்றேன். நீங்க தானே நேர்ல வந்து பார்த்தீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க. நீங்க தான் வந்து இது மாரிலாம் பண்ணணுங்கிற மாரி சொன்னாங்க அந்த இடத்துல. அதுக்கேத்த மாரி தான் வந்து ராகுல் மேல வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லலான்னு வந்திருக்கிறப்ப தான், இப்ப அண்ணங்காரன் தம்பி மேல வந்து பழி போட்டிருக்கிற விஷயம்லாம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இது மாரி சின்னதா ஃபிளாஷ்பேக்ல நமக்கு புரியிற மாரி அந்த இடத்துல காட்டுறாங்க. ராமச்சந்திரன் வந்து கடுப்பாயிட்டாங்க. ராகவன் மேல தப்பு இருக்கா இல்லையான்னு நான் சொல்லுவேன்டா. யாராவது பழி போட்டாலும், இவன் சண்டைக்குன்னு போமாட்டான். என்னையா நெனச்சிட்டு இருக்கன்னு சொல்லி ராகவனுக்காக நான் வந்து பேசுவேன். முன்கூட்டி வந்து நிப்பேன். ஆனா, மாறன் விஷயத்துல தான் வந்து அப்படியெல்லாம் என்னால பேச முடியாது. ஏன்னா, இவன பத்தி யாராவது ஒரு வார்த்தை வந்து சொல்ட்டாருன்னா, அடுத்தது வந்து கை வந்து நீள ஆரம்பிச்சுருமே. அப்படி இருக்கும்போது, இவனுக்காக எப்படி என்னால வள்ளி வந்து பேசி முன்னாடி வந்து நிக்க முடியும்? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, செம்மையா வந்து மாறன் வந்து மொறைக்கிறாங்க. என்னை எவனுமே நம்ப மாட்டேங்கிறான். ஆனா, நான் மட்டும் எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறேனே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாறன். மாமா நிச்சயம் வந்து மாறன் மேல தப்பு இருக்காது. என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏம்மா நீ சும்மானு இரும்மா. இவனெல்லாம் நம்ப முடியாது. இவன் நிதானம் இல்லாம ஆயிட்டானா, என்ன பண்றான், ஏது பண்றான்னு அவனுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, ஆமா மாமா நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட்டு தான். இவருக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? இந்த விஷயத்துல வந்து உண்மைய வந்து கேளுங்க. யாராவது கேட்க மாட்டீங்களா? அப்படின்னு சொன்னோனே, ராகவன் நீ மொதல்ல சொல்லுப்பா! அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அப்படின்னு சொல்லும்போது, உளற ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ப ராகவன் வந்து உடனே வந்து நான் தான் சொல்றேன்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு தெளிவா வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ப ராமச்சந்திரன். "நீ தெளிவா இருந்தியா அன்னைக்கு? ஓகேடா. ராகவன் பேசட்டும். வள்ளி அவன் ஏதாவது பேசுனான்னு வச்சுக்கயேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற" மாரி ராமச்சந்திரன் வந்து கடுப்புல வந்து திட்டுறாங்க. ராகவன் வந்து தடுமாறி தடுமாறி பேசுறாங்க. "பார்றா! உனக்காக ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு சொல்ட்டு" அவன் பயந்து பயந்து பேசிக்கிட்டு இருக்கான். யாரு? இவனா? சரி போ! அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாறன் வந்து பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. "ஏங்க, நீங்க உங்க தம்பிய வந்து எதுவும் கேட்க மாட்டீங்களா? அதுவும் இந்த விஷயத்துல" அப்படின்னு சொன்னோனே, கண்மணி வேற கேட்குறாளே! சரி நம்ப பேசுவோம். "மாறா! நீ அவன் கூட சண்ட போட்டியாடா?" அப்படின்னு சொல்லி ராகவன் வந்து ஒரு வார்த்த சொன்னோனே, செம்மையா வந்து கடுப்பாயிட்டாங்க. "இந்த பழிய வந்து சுமக்கிறதே வந்து உனக்காக தான். நீ என்ன பார்த்து கேள்வி கேட்கிறியாடா?" அப்படின்னு சொல்லி, "என்ன கேட்ட? இன்னொரு வாட்டி கேளு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லி வாய்ஸ உயர்த்தி அந்த இடத்துல ராகவன் முன்னாடி வந்து நின்னு கேட்டோனே வந்து அரண்டு போயிட்டாங்க நம்ப ராகவன். என்னடா! அவன்ட்ட என்னடா பேச்சு? நடந்த விஷயம்லாம் சொல்லியிருக்கணும். நான் பாட்டுக்கு அமைதியா இருக்கேன்ல. அதான் நீ தான் சொல்ல மாட்டேங்கிறியே! அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராமச்சந்திரன் முன்னாடி பேசினோனே, வேற ஏதோ நடந்திருக்குங்கிறது மட்டும் வீராவுக்கு தெள்ள தெளிவா தெரியுது. அப்படியே அமைதியா வந்து, மாமா நிச்சயம் வந்து மாறன் எந்த தப்பும் பண்ணல. எங்க அண்ணன் வந்து ஆட்டோ ஓட்ட போம்போது வீட்டுக்கு வருவாங்கல்ல, அப்ப என்னென்ன நடந்திருக்குங்கிற விஷயம்லாம் எனக்கு தெள்ள தெளிவா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. அதனால மாறன பத்தி எந்த விதமான பிரச்சனையும் அவர் இதுவரைக்கும் பேசினதே இல்ல. ஏய்! எனக்கும் தாண்டி அவர் அண்ணன். இது மாரிலாம் அவரு சொல்லியிருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா மறந்திருக்கலாம்ல, நமக்கு தெரிஞ்சா வருத்தப்படும்னு. அண்ணன்கிட்ட நான் தெளிவா பேசியிருக்கேன். சண்டன்னு வந்துச்சுன்னா, உடனே வந்து சொல்லிறணும்னு. அதனால தான் மாமா நான் அடிச்சு சொல்றேன். மாறனுக்கும், பாண்டியனுக்கும் சம்மந்தமே இல்ல. அவன் ஏதோ ஒரு காரணத்த வச்சு பொய் சொல்றான். அது மட்டும் என்னால தெளிவா வந்து சொல்ல முடியும். இது எங்க அண்ணன் மேல சத்தியமா நான் சொல்றேங்கிற மாரி வீரா வந்து சொன்னோனே